கர்த்தருடைய வார்த்தை எப்படிதான் வரும்? ஷார்ப்பா வரும், இருபுறம் கருக்குள்ள பட்டயமா வரும். இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் எவ்வளவு பேர் பண ஆசையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பண ஆசை இன்னைக்கு அநேகருக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம விசுவாசிகள்னு வந்த பிறகு நீங்க இந்த வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த சீட்டு பிடிக்கிறது, சீட்டு போடுறது, இதெல்லாம் ரொம்ப என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். நீங்க மற்றவங்க சீட்டு பிடிக்கிறாங்க, அதுல போய் பணத்தை போடுறீங்க, ஏதோ சேமிப்பு அப்படின்னு நீங்க சொல்லி தப்பலாம். ஒரு சில விசுவாசிகள் இவங்களே யாரா மாறிடுறாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களா மாறிடுறாங்க. விசுவாசி சீட்டு பிடிக்க கூடாது, திருப்பி சண்டை வரும், ஒருத்தன் கட்டாம போயிடுவான், நீ போய் அவனை சண்டை போடுவியா, கெட்ட வார்த்தை பேசுவியா, அவன் காசு தரலன்னா வண்டியை பிடிங்கிட்டு வந்துருவியா? செய்ய முடியுமா? உனக்கு செய்ய முடியாது. நம்ம விசுவாசி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, அருமையான ஒரு ஈபில ஒர்க் பண்ற ஒரு சகோதரன் இப்படித்தான் செஞ்சிட்டாரு. அவனை யார் கிளப்பி விட்டான்னு தெரியாது, கிளம்பிட்டான். என்ன ஆசை தெரியுமா? முதல் சீட்டு யாருக்கு? சீட்டு பாடுறவங்களுக்கு, அப்படித்தானே? அதனால இவனுக்கு ஆசை வந்துச்சு. இவன் ஈபில ஒர்க் பண்றானே, எல்லா ஈபில வேலை செய்யற எல்லாரையும் சேர்த்து லட்சக்கணக்கான சீட்டு போட ஆரம்பிச்சான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட்டு யாருக்கு வந்துருது? ஃபர்ஸ்ட் சீட்டு இவருக்கு வந்துருது. அப்ப 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் சீட்டா போட்டா 10 லட்சம் எங்க வந்துருது? அவ்வளவுதான். அவ்வளவுதான், பெரிய வீடு கட்டிட்டான். நான் இருக்கும்போது அந்த வீடு இருந்துச்சு, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது பூசி முடியவில்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்ப உள்ள பாஸ், இப்ப எங்க இருக்காரு, குன்னூர்ல இருக்காரு பாஸ் சாம். அவர் சொன்னாரு, நீ விசுவாசி சீட்டு பிடிக்கிறது நமக்கு ஆவிக்குரியவனுக்கு ஒத்து வராது, இது உனக்கு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒத்து வராது. அவரு உடனே வந்த விசுவாசிகள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, இவர் வந்தா ஜெபிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதானே, போக வேண்டியதானே, அது சீட்டு பிடிக்கிறனோ பிடிக்கலையோ, விழுகிறனோ எழுதுறனோ நான் பாத்துக்கிறேன். ரைட், போட்டு விட்டார். அதே மாதிரி 2-3 சீட்டு ஓடிச்சு, இவருக்கு லட்சக்கணக்கில் நெஞ்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. உடனே இவர் நல்லா கொடுக்கிறாரு, மாசம் மாசம் பணத்தை சீட்டு பிடிக்கிறவனுக்கு கொடுத்துறாருன்னு உடனே இவர்கிட்ட போடுறவெல்லாம் ரொம்ப ஸ்பீடா போட, இவர் ரொம்ப வேகமா எடுத்து பணத்தை கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் சிபிஎம் காரங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி டபால் நினைச்சிருது பணத்தை. ஏன்னா அந்த டேட்ல கொடுக்கணும்ல, டேட்ல கொடுக்கணும்னு சட்டை பிடிச்சிருவான். யாரு பணம் கொடுக்காட்டாலும் யாரு கொடுக்கணும்? இவர் கொடுக்கணும். கொடுத்தார். கடைசியில் பார்த்தா திடீர்னு 4 பேர் டிரான்ஸ்பர். இபில கூட வேலை பார்த்தவங்க பிடிச்சிருந்தா பாத்தீங்களா, 4 பேரு டிரான்ஸ்பர், 2 பேரு வீடு மாறிட்டான். அவ்வளவுதான். இப்ப 4 பேர்ட்ட பணம் மாசம் இவர் எங்க போய் வாங்கணும்? மாறி போன இடத்துக்கு போகணும். இவர் வாராருன உடனே அவன் ஓடி போயிடுவான். இவர் வேலையை லீவு போட்டு அங்க அலைவார், நாயா அலைவார், இங்க போவார் அங்க போவார், இப்படியே அலைஞ்சி அந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டு முடியறதுக்குள்ள வீடை வித்து ரோட்டுக்கு வந்து எங்க வந்துட்டாரு, விசுவாசத்தை விட்டு செத்துடலாமா, சூசைட் பண்ணிடலாமா, என்ன நிலவரத்துக்கு போகலாங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. எதுக்கு? இது முதல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஞானமா நடக்கணும், பண ஆசை வரவே கூடாது. நீ குடிசையில் இருந்துட்டு சியோனுக்கு போயிட்டா, எருசலேமுக்கு போயிட்டா லக்கு. நீ கோபுரத்துல இருந்துட்டு நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, ஐஸ்வர்யவான் கதை தான் உனக்கு.